நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சமணங்கால போட்டு எழுதிட்டு இருக்கான்? ஒருவேளை திருக்குறளா இருக்குமோ? என்ன கருமமோ? என்ன மாப்பிள யோசனை எல்லாம் பலமா இருக்கே. பின்ன எல்லாம் ஒண்ணுமே யோசிக்காமல இருப்பாங்க. ஓ கலா எல்லாம் வேற வெயிட்டா இருக்கு. ஹலோ, நாளைக்கு இந்த காலேஜோட சேர்மன் கலாய்க்காம பின்ன எப்படி? சேர்மனா? ஏய் யார பத்தி பேசிட்டு இருக்க? என்ன பத்தி தான்? டேய் இல்லடா சேர்மன் ஏதோ சொல்லிட்டு இருந்த. நான் தான் எலெக்ஷன்ல நிக்க போறேன். ஏன் இப்படி லூஸ் மேஸ் இருக்கிறான்? என்ன மாப்பிள நீ போய் எனக்கு சிரிப்பா வருது. சீரியஸா பேசுறப்போ சிரிப்பு வருதுன்னு சொன்ன வாயில குத்துவேன். டேய் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எலெக்ஷன் நிக்கலாம்னு சொன்னது வாஸ்தவம் தான். அதுக்காக எலெக்ஷன் நின்றுவியா நீ? நான் தனியால் இல்ல. உடம்புல தான் ஆவி பூந்துருக்கா? டேய் டெபாசிட் எல்லாம் தோத்து போயிருவ. ஒழுங்கா சொல்றேன் விட்டுரு. வாழ்வோ சாவோ இனி மக்கள் பண்ணி முடிவு பண்ணிட்ட மச்சான். எக்கடாவது கெட்டு போ. மாப்ள இந்த எலெக்ஷனுக்காக நான் ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணிருக்கேன், கேக்குறியா? இந்த கரும வரையா? சொல்லி தொலை. இப்போ சொன்னதும் எப்படி அசந்து போக பாரு. என் இதயத்தின் இதயங்களே, என் கல்லீரல்களின் கல்லீரல்களே. டேய் என்னடா இதயம் கல்லீரலுங்கற? ரத்தத்தின் ரத்தம் இருக்கும் போது இதயம் கல்லீரல் எல்லாம் இருக்க கூடாதா? குறுக்க பேசாம நான் படிக்கிறது மட்டும் கேளு. எல்லாம் என் தலை எழுத்து. சொல்லி தொலை. காலேஜை கட்டடிக்கும் கண்மணிகளே, உட்டாலக்கடி வேலை காட்டும் உடன்பிறப்புகளே, அரியர் வைத்து அழிந்து கொண்டிருக்கும் அன்பு தம்பிகளே, அலையை விட்டு அண்ணா என்னும் அன்பு தங்கைகளே, மாப்பிள்ளைகளே, மச்சானுங்களே, சூப்பர் ஃபிகர்களே, சுமார் ஃபிகர்களே, உங்க எல்லாருக்கும் இந்த அசோக்கின் அன்பு வணக்கங்கள். டேய் 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 என்ன 2 அடி வேணா அடிச்சுடா. தயவு செய்து மேல படிச்சு என்ன கொல்லாத. அப்படிலாம் சொல்லக்கூடாது மாப்பிள்ள. முன்னாவது அப்பு இருக்கான் பாலா இருக்கான்னு விட்டுறலாம். இப்பதான் அவங்க நம்ம எதிர்கட்சி ஆயிட்டாங்களே. எனக்கு இருக்க ஒரே உயிர் நண்பன் நீதான். இவ்வளவு நேரம் கேட்டல, இதையும் கேளு. சொல்றா. குளிக்காத குஷ்புக்களே, பல்வலக்காத பாவனாக்களே, பெண்டாய் நிற்கும் ஸ்ரேயாக்களே, குண்டாய் நிற்கும் நமிதாக்களே, உங்கள் அன்பான ஓட்டை எனக்கு போடுங்கள். நான் காந்தி நோட்டை உங்களுக்கு தருகிறேன். டேய் காத்தாடி, எனக்கு கொஞ்சம் ஃப்ளோவா பேச வரலடா. அதுக்காக உன் வாயில என்ன கிரீஸாடா தடவி விட முடியும்? டேய் நான் பேசி பிரேக் விடுற கேப்ல கொஞ்சம் கை தட்டுறா. இது வேறயா? பண்ணி தொலைறேன். பாலா விட்டு வந்தேன்ல, எனக்கு இது தேவை. எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்தால் ஓட்டு போட்ட உங்களுக்கு கோட்டு வாங்கி தருவேன், 4 வரி நோட்டு வாங்கி தருவேன். டேய் கை தட்டுறா. நோ அப்ப நான் கழிக்கவே முடியாது. மதிய உணவுக்கு மட்டன் பிரியாணி போடுவேன், சைடிஷாக சக்கரை பொங்கலையும் போடுவேன். டேய் பிரியாணி சைடிஷ் சக்கரை பொங்கலா? இல்ல ரைமிங்காக சக்கரை பொங்கல் அப்படி. ஓ சொல்லு. பழவேறு காட்டுல இருந்து யார் வந்தாலும் பஸ் பாஸ் எடுத்து தருவேன். பசி என்று யார் கேட்டாலும் பணம் தருவேன். பெண்களே உங்களை என் கண்களாக பார்ப்பேன். எண்ணெய் போடாத தலைக்கும் ஹேர் கட் பண்ணி விடுவேன். பேன் பிடிச்ச ஃபிகருக்கும் ஃபேஷியல் பண்ணி விடுவேன். என்ன பண்ணி விடுவ? ஃபேஷியல். எனக்கு ரோஷம் இல்லை, ஆனால் உங்க மீது பாசம் இருக்கிறது. எனக்கு சொரணை இல்லை, ஆனால் உங்கள் மீது கருணை இருக்கிறது. எனக்கு வெக்கம் இல்லை, ஆனால் உங்கள் மீது துக்கப்படுவேன். எனக்கு மானம் இல்லை, ஆனால் உங்களை காப்பாற்ற ஞானம் இருக்கிறது. டேய் ஸ்பீச் எல்லாம் செமையாத்தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி செஞ்சு காட்டுவ? டேய் சொல்ற எல்லாத்தையும் செய்யணுமா என்ன? செய்யலனா பசங்க சும்மா விட்டுருவாங்களா? விடாம பின்ன பின்னாலே ஓடி வருவானுங்களா? டேய் இந்த வாக்குறுதிலாம் பசங்க 2 நாள்ல மறந்துடுவானுங்கடா. இதுதான் அரசியல். வாட் an ஐடியா சர்ச்சி. சரிடா அண்ணன் புகழ இந்த காலேஜ் ஃபுல்லா பரப்பு. நான் சேர்மன் ஆனதும் அட்லீஸ்ட் நான் ஸ்டூல்மேனாவது ஆக்குறேன். ஸ்டூல்மேன் ஏன் பேச மாட்டேன்? நீ எல்லாம் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறீல, காலேஜுக்கு அழிவு காலம் கன்ஃபார்ம். இவன் கூட சேர்ந்ததுக்கு பேசாம சிற்பியாவே ஆயிருக்கலாம்.
டேய் பாலா, என்னடா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் பசங்களாம் எலெக்ஷன்ல நிக்கலாம்னு சொல்லிட்டாங்க? இப்பதான் பயிலுக ஃபர்ஸ்ட் இயர்லயே பழுத்துறாங்களே மாப்பிள்ள. ஒண்ணு அதுவா இருக்கணும், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இயரை மட்டும் சும்மா விடுறோம். தேர்ட் இயருக்கு கூட அவங்ககிட்டயும் பிராக்டிக்கல் தியர்னு ஃபீஸை கறக்க தானே செய்யறேன். இதுலயாவது கலந்துக்கிட்டு சந்தோஷப்படட்டும்னு நினைச்சிருப்பாங்க. மச்சான், நடக்க போற இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கலாம்னு இருக்கேன். டேய் மாப்பிள்ள, இதெல்லாம் தேவையில்லாத வேலைடா, வேணாம்டா. இல்லடா, நம்ம கரஸ் கிட்ட விட்ட சவாலுக்கு ஜெயிக்கிறதுக்கு இது மட்டும் தான் ஒரே வழி. டேய் அப்பா, அது முடிஞ்சு 2 வாரம் ஆகுதுடா. அதை நீ இன்னும் மறக்கலையா? இன்னும் விளையாட்டவே இருந்தா கரஸ்பாண்டன்ட் இல்ல, அந்த வாட்ச்மேன் கூட நம்மள மதிக்க மாட்டான். இல்லை நான் மட்டும் மதிச்சிருவாங்க. எலெக்ஷன்ல நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கே நாமினேட் பண்ணலான் இருக்கேன். ஐயே, நீ என்ன நினைச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே. முதல்ல நாமினேட் பண்ணா நாம தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கண்ணா. டேய் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு, அவசரப்படாத. ஏற்கனவே அவசரப்பட்டு போய் தான் ஊர் 2ஆ போய் கிடக்கு. அதுக்கு நான் காரணம்னு சொல்லாத, அது கார்த்தியோட தப்பு. டேய் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா பரவாயில்லடா, தோத்துட்டா நம்ம ஏன்டா தோத்துருவோம்னு நினைக்கிற? ஆமா, நீ காலேஜ்ல சேர்ந்ததுல இருந்து எல்லாருக்கும் அன்னதானமும் ஏழைகளுக்கு இலவச கல்வி வழங்கிட்ட பாரு. எல்லா ஓட்டு உனக்கு போறதுக்கு. ஏன்டா டே? யார் ஓட்டு நமக்கு வேணாம்டா. ஃபர்ஸ்ட் இயர் பசங்க கிட்ட ஓட்டு வாங்கினாலே போதும். ஃபர்ஸ்ட் இயர்ல எவன் உனக்கு ஓட்டு போடுவான்னு நினைச்சிருக்க? போட்டா நான் போடணும், இல்லைன்னா அப்பு போடணும், அப்புறம் ஸ்வேதா போடணும். அவளும் இப்போ உனக்கு போடுவாளான்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லடா. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வாய வைக்காதடா, கொஞ்சம் அமைதியா இரு. ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, இந்த எலெக்ஷன்ல நீ தோத்துட்டா அடுத்த எலெக்ஷன்ல தைரியமா நிக்கலாம். ஏன்? ஏன்னா இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு ஒரு ஆளை ஜெயிக்க வச்சா அடுத்த எலெக்ஷன்ல அந்த ஆளோட ஆப்போனன்ட்டுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதா நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியம். இங்கே பாடுறா பாத்தியா மாப்பிள்ள, இதுக்குத்தான் மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு நண்பன் வேணுங்கிறது. நான் சாப்பிடலைங்கிறதுக்காக எப்படி பிரியாணி போட்டு அந்த வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. குர்ரா டேய், நான் ஒன்னும் பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வரலடா. வேற என்னத்தை இவ்வளவு அவசரமா வாங்கிட்டு வந்து? என்னத்தையா இங்க பாரு. இது எதுக்குடா? நான் புது பிரின்சிபல் எலிசபெத்துக்கு போடுறதுக்கா? நான் ஏன்டா எலிசபெத்துக்கு போட போறேன்? உனக்காக தானே வாங்கிட்டு வந்தேன். எனக்கா? என்னடா சொல்ற மச்சான்? வரப்போற எலெக்ஷன்ல நீ நிக்கணும், நாம ஜெயிக்கணும். அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். அதுக்கு இன்னைக்கே நீ நாமினேஷன் பண்ணணும். அதுக்காக தான் இந்த பொன்னாடை. டேய் வேணாம்டா டேய். சூப்பர் 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 சூப்பர். டேய் நம்ம 3 பேர் மட்டும் போனோம்னா ஆபீஸ்ல நம்மள அசிங்கமா பேசுவாங்கடா. ஒரு 4 பேரையாவது கூட்டிட்டு வாடா, மாசா போவோம். அதுக்கெல்லாம் எப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்ப பாரு. பாடுறா எப்படி? டேய் மாப்பிள்ளைய தூக்குங்கடா. தூக்கிடுறோம். உங்களது பொண்ணா? ஓகே வா போலாம். சவுண்ட். ஏ ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், 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 ஏ பனமரத்துல வவாலா, வெற்றிக்கே சவாலா, ஏ பனமரத்துல வவாலா, வெற்றிக்கே சவாலா, ஏ பனமரத்துல வவாலா, வெற்றிக்கே சவாலா, சிரிக்கிறானே. ஏ பனமரத்துல வவாலா, வெற்றிக்கே சவாலா, ஏ பனமரத்துல வவாலா, வெற்றிக்கே சவாலா, ஏ பனமரத்துல வவாலா, வெற்றிக்கே சவாலா. மச்சான் நம்ம ஸ்பீச்சுக்கு சூப்பர் கேர்ள்ஸ் அந்த மாதிரி இன்னைக்கு நான் ஜெயிலுக்கு போக போறேன் தெரியல, உனக்கு கொண்டுட்டு உனக்கு அதெல்லாம் எங்க புரிய போகுது? ஆமா புரியுது. ஏ பனமரத்துல வவாலா, வெற்றிக்கே சவாலா, ஏ பனமரத்துல வவாலா, வெற்றிக்கே சவாலா, ஏ பனமரத்துல வவாலா, வெற்றிக்கே சவாலா, ஏ பனமரத்துல வவாலா, ஏ பனமரத்துல வவாலா. மாப்ள எனக்கு எதிர வெற்றி நிக்கிறானா? டேய் நண்பன்ற ஒரே காரணத்தினால பாக்குறேன், இல்லைன்னா உன்னை அடிச்சே கொண்டுருவேன். டேய் நீ எல்லாம் எலெக்ஷன்ல நின்னா உனக்கு ஒரு ஓட்டு கூட உழுகாது. ஒழுங்கா வா, போய் காத்திட்டு சொல்லலாம். எதுக்கு? டேய் வெற்றி எலெக்ஷன்ல நாமினேட் பண்ண போன்னு சொல்லுடா. நீ என்ன பண்ற? இங்க வா. ம் ஓகே ஓகே போ. ம்